அது சொல்றேன் குருஜி. சொல்லுங்க ராமமூர்த்தி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்றேன் குருஜி. ஏன் எக்கோ ஆகுது? ஆமா சார், எக்கோ வருதுங்க சார். ராமமூர்த்தி பேசும்போது தான் வருது. ராமமூர்த்தி பேச. குருஜி கேக்குதுங்களா குருஜி? வரலைங்க சார். ஓகே குருஜி. குருஜி 24/3/86 குருஜி. டைம் சொல்லுங்க. 9:20 PM குருஜி. ஐயா 86 நினைக்கிறேன் ஐயா. 86 குருஜி. பிரதமர் தர்மபுரி குருஜி. ஓகே. திதி வளர்பிறை சதுர்தசி குருஜி. புதன் குரு திதி சூனியம். கண்டம் நாமயோகம். கரசை கரணம். முடக்கு புதன். வைநாசிகம் ராகு. லக்னம் குருஜி. துலாம் லக்னம். லக்னத்துல 2 கிரகம் இருக்கும் குருஜி. லக்னம் விசாகம். லக்னம் விசாகம். கேது மாந்தி சுவாதீன் குருஜி. லக்னத்துக்கு 2ல 2 கிரகம் இருக்கும் குருஜி. சனி அனுசம், செவ்வாய் மூலம். சனி அனுசம், செவ்வாய் மூலம். லக்னத்துக்கு 5ல 2 கிரகம் இருக்கும் குருஜி. குரு சதயம். லக்னத்துக்கு 5ல குரு சதயம், புதன் பூரட்டாதியும் குருஜி. பூரட்டாதி யாரு? புதனா? புதன் பூரட்டாதியும் குருஜி.
கும்ப வீட்டிலே. ஓகே, அடுத்தது லக்னத்துக்கு 6ல 2 கிரகம் இருக்கும் குருஜி. சூரியன் உத்திரட்டாதி, சுக்கிரன் ரேவதி. லக்னத்துக்கு 7ல ராகு மற்றும் அஸ்வினி குருஜி. லக்னத்துக்கு 11ல சந்திரன் மற்றும் பூரம் நட்சத்திரம் குருஜி. ராகு திசையில சனி புத்தி குருஜி. ஓகே, மாந்தி தோசை இருக்கா? மாந்தி தோஷம் இருக்குங்க சார். வைநாசிக வழியில இருக்கு. ராகு வைநாசிக அதிபதி. வெரி குட். ஜாதகத்தில் ராகு வந்து வைநாசி அதிபதி. ஸோ அவருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி. அதில் கேதுவும் மாதிரி நிற்கிறதுனால தோஷம் என்பது இருக்கு. சுவாதிக்கு திரிகோண நட்சத்திரம் வந்து சதயம். சுவாதிக்கு திரிகோண நட்சத்திரம் சதயம். ஸோ அதனால் அவருக்கும் வந்து மாதி தோஷம் என்பது உண்டு. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே சார். இப்போ வேறு ஏதாவது தொடர்புகள் வருதா அப்படின்னா கிரக உதைப்பை பார்க்கணும். நம்ம லக்ன விசாகத்தில் இருக்குது அவயோக நட்சத்திரம், ஃபெயிலியர் இருக்குது. ஈசூனிய நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம். அடுத்தது சனி பகவான் அனுசம் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சனி வந்து இந்த ஜாதகத்தில் யோகி. ஸோ அதனால் அது வந்து டபுள் பாசிட்டிவ். அடுத்த கிரகம் செவ்வாய் வந்து மூலத்தில் இருக்காரு. மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். எந்த கர்மாவையும் சம்மந்தப்படலாது. செவ்வாயே எந்த கர்மாவையும் சம்மந்தப்படலை. ஸோ அதனால் அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். குரு சதயத்தில் அவயோகி வைநாசிக நட்சத்திரத்தில், அதனால் கெடுதல் தரக்கூடிய நிலையில் தான் இருக்காரு. அடுத்த கிரகம் வந்து புதன், திரிசூன்ய அதிபதி. லக்னத்துக்கு 5ல் இருக்காப்புல, அவயோகம் திரிசூன்ய நட்சத்திரத்தில், அதனால் அவரும் ஃபெயிலியர் ஆகிறார். சூரியன் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியுடைய நட்சத்திரம், யோக நட்சத்திரத்தில் இருக்கு, அதனால் ஓகே. சுக்கிரன் ரேவதி, புதனுடைய நட்சத்திரம், லக்னத்துக்கு 6ல் வருது. புதன் வந்து திரிசூன்ய அதிபதி. 3, 6, 8, 12 விதி வந்து அங்கே வந்து ஓகே ஆகுது. 6ல் வருது, அதனால் வந்து விபரீத ராஜயோகத்தை தருவார். நிற்கிற கிரகம் வந்து உபயோகி. ராகு அஸ்வினியில், ராகு வைநாசிகத்தை வந்து நம்ம வந்து நோய்க்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ ராகு வந்து அஸ்வினியில் இருக்குது. ராகு நியூட்ரல், அஸ்வினி என்பது நியூட்ரல், அதனால் தான் எடுத்துக்கலாம். சந்திரன் பூரத்தில், பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம், உபயோகி நட்சத்திரம், அதனால் அவரும் வந்து ஓகே. அடுத்தது கிரக உதைப்பு. கேது சுவாதியில் இருக்கு. யாரை போயிட்டு தொடுவார்? புனர்பூசம் சார். புனர்பூசத்தை தொடுவார்.
சனி பகவான் அனுசத்தில் இருக்காரு, யாரை தொடுவார்? சதயத்தை தொட்டுவார் சார். செவ்வாய் மூலத்தில் இருக்காரு, யாரை தொடுவார்? குரு சதயத்தில் இருக்காரு, யாரை தொடுவார்? புதன் பூரட்டாதி, யாரை வந்து தொடுவார்? புதன் பூரட்டாதி மூலத்தை வந்து தொடும், பின்னோக்கி 7 நட்சத்திரங்கள். சூரியன் உத்திரட்டாதி, யார் தொடுவார்? உத்திரட்டாதி இருந்து அனுசம் வந்தீங்கன்னா 10, பூசம் வந்தீங்கன்னா 10. ஆயுதம் மகம், மகத்தை வந்து தொடுவார். சுக்கிரன் ரேவதி, பின்னோக்கி 8 நட்சத்திரங்கள். அப்போ பூராடத்தை வந்து தொடுவார். ராகு அஸ்வினி, பின்னோக்கி 9 நட்சத்திரங்கள். அவரும் வந்து பூராடத்தை வந்து தொடுவார். சந்திரன் பூரம், பின்னோக்கி 22, முன்னோக்கி 7. யார் தொடுவார்? அனுசத்தை வந்து தொடுவார். இப்போ இந்த மாதி தோஷம் பரவுதா பரவலையா? மாதி தோஷம் என்பது திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து இருக்கு. திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து இருக்கு. அந்த இடத்தை யார் தொடுறாங்க? சனி பகவான் போய் தொடுறாரு. சனி அனுசத்தில் நின்று சதயத்தை போய் தொடுறாப்புல. வேற யாரும் அந்த இடத்த வந்து தொடலை. அப்போ சனி பகவானுக்கு மட்டும் மேலும் வந்து மாதி தோஷம் என்பது பரவுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்போ தசையே ராகு தசை தான் நடந்துட்டு இருக்கு. தசையே ராகு தசை தான் போயிட்டு இருக்கு. திருவாதிரை சுவாதி சதயம் என்பது ஆக்டிவேட்டில் இருக்கு. ஸோ அதனால் சுவாதியில் மாந்தி கேது, சதயத்தில் குரு பகவான், சனி அனுசத்தில் நின்று சதயத்தை தோறதுனால அவரும் ஆக்டிவேட்டில் தான் இருக்கார். இந்த 3 கிரகங்கள் மாந்தி உள்பட எல்லாருமே வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்காங்க. புத்தி பாருங்கள், சனி புத்தி தான் போயிட்டுருக்கு. சனி தான் போயிட்டு அனுசத்தில் நின்று சதயத்தை தொட்டு தோஷத்தை வாங்கிக்கிறார். கரெக்டா? கரெக்ட் சார். ஆமாம். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த இப்போ வந்து எது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சதயம் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா கோச்சார ராகுவும் அங்கே இருக்காப்புல. குரு ப்ளஸ் கோச்சார ராகு சதயத்தில். தசாநாதன், கோச்சார தசாநாதன் அந்த இடத்துல இருக்காப்புல. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக இப்போ வந்து எந்த இடத்துல கெடுதல் நடந்துட்டுருக்கு அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் கோச்சாரத்தில் தசாநாதன் ராகு அவரும் இணைந்து தான் அதிக பாதிப்புகளை இப்போ வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஜாதகருக்கு. இப்போ என்ன பாதிப்பை தருவாங்க? சதயம் என்பது நோயை தரக்கூடிய நட்சத்திரம். கோச்சார தசாநாதன் நோயை தரக்கூடிய கிரகம். சுவாதிக்கு வந்தாலும் அதே தான், அவரும் நோயை தரக்கூடிய நட்சத்திரம். சனி வந்து சதயத்தை போய் தோறதுனால அவரும் நோயை வந்து வாங்கிக்குவார். அப்போ ஜாதகருக்கு இப்போ வந்து நோய் நொடிகளால் பாதிப்பு என்பது அதிகமாக உள்ளது. அது குறிப்பாக மாந்தி தோஷத்தால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மரணத்துக்கு இணையான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பொழுதுமே வந்து சனி ராகு இருவரும் வந்து கேம்குள்ளே வந்தாங்க அப்படின்னாவே ஆயுள்காரகன் சனி பகவான், ஆயுளை முடிப்பவன் ராகு பகவான் அப்படிங்கிற கோணத்தில் தான் நீங்கள் வந்து பலன் பார்க்கணும். சனி யோகியாக இருந்தாலும் வேலைக்காகாது. அவர் வந்து நோயை போய் தொட்டு அந்த சனி வந்து நோயை தரக்கூடிய தன்மையில் இருக்கார். அனுசத்தில் நிற்கிற சனி வந்து யோக நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் வந்து நோயை வாங்கிக்கிறார், நோயை தரக்கூடிய நிலையில் இருக்கார். அப்போ தூக்கம், சளி பிடிப்பது, உடல் மந்தமாக இருக்கிறது, சுவாச கோளாறு, கழிவுகள் வெளியிடக்கூடிய பாதைகள், சிறுநீர்,
மலம் பிரிய மாசரவாய், பெருங்குடல். சிறுநீர்னால் என்ன, கிட்னி ஸ்டோன்லேருந்து எடுத்துக்கணும் நீங்கள். கிட்னியில் உருவாகிற இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, கிட்னியில் வந்து ஸ்டோன் உருவாகலாம், கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆகலாம். கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதைன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கணும். சதயம் வந்து முழங்கால் பகுதி, சனின்னா வந்து டோட்டல் கால் பகுதி. குரு பகவான்னா வந்து உடல் பருமன், கொழுப்பு, மஞ்சகமாலை. குருன்னா பணம், இப்போ பண விரயம் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது சுவாதி. சுவாதின்னா வந்து சிறுநீர் பாதை. கேது உட்காந்துருக்கு. ராகு கேது இருவரும் வந்து வைரஸ்க்கு உண்டான கிரகங்கள். கேதுனா அடைப்பு, கேதுனா வந்து தடை, கேதுனா வந்து கட்டி அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே ஆமாம். சார். ஸோ இப்போ ஜாதகருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. பண கஷ்டத்தில் இருக்கார். எனக்கு ஜாதகத்தில் குரு ஏற்கனவே அவயோகமாக வேற வந்துட்டார். அவரே தீசூன்யம், அவரே வந்து அவயோகி. குரு வந்து பலம் இழந்த ஜாதகம். சரி, வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண வாழ்க்கையிலும் ஒன்றும் பெருசாக வந்து சந்தோஷம் என்பது இருக்காது. செவ்வாய் வந்து மூலத்தில் இருக்கார். சுக்கிரன் 6ல் ரேவதியில் இருக்காப்புல. புதன் பூரட்டாதியில் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவையான அளவுக்கு இன்கம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் வழி பண இழப்புகள் நடந்துகிட்ருக்கும். வெளியிலேயும் பண பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே குருஜி. இந்த ஜாதகம் யார் கொடுத்தது? குருஜி கலைச்செல்வி மேடம் கொடுத்தாங்க குருஜி. யாருடைய ஜாதகம் இது? அவங்க ஃப்ரெண்டோட ஜாதகம் குருஜி. சரி, அந்த அம்மா இருக்காங்களா கலைச்செல்வியம்மா? இத ஒரு நிமிஷம் வந்தாங்க குருஜி. ஆ குருஜி அவங்க இப்ப காலம் குருஜி, வகுப்புல இல்லைன்னு குருஜி அவங்க. சரி, ரைட். எப்பொழுதுமே வகுப்பில் இருக்கிறீங்க ஜாதகம் போடுங்க. அப்போ தான் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம சொன்னால் அந்த பலன் வந்து கரெக்டாக தான் இருக்கும், அது மீற போகிறதில்ல. குருஜி ஆனா இவங்க நான் பார்த்துருக்கேன் குருஜி. ஆனா உடல் பருமனா இருப்பாங்க. ஆ ஆனா அவங்களுக்கு சிறுநீர் தொற்று ப்ராப்ளம் இருக்கு. இங்க பணம் கொடுத்து லாக் ஆயிடுச்சு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருஜி. என்கிட்ட ஒரு வாட்டி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க குருஜி. எல்லாருமே கை தட்டுங்க. சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு சார். அதே மாதிரி சூப்பர் சார், சூப்பர் சார். சிறுநீர் தொற்று ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க குருஜி. அவங்க ஒரு டைம் ஷேர் பண்ணாங்க. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அது? இது பெண் ஜாதகம் குருஜி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லைங்க குருஜி, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க குருஜி. ஓ அவங்க சரி சரி. இந்த வீட்டுக்கு வருவாங்க அவங்க அடிக்கடி. ஆ ஆ ஆ அவங்களோட ஜாதகம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்தாங்க. கிறிஸ்மஸ்னால எங்க போயிருக்காங்களா எனக்கு தெரியல குருஜி. ஓகே. அப்போ சொன்ன மாதிரி தான் பலன் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஜாதகராக இருந்தால் இன்னும் வந்து முழுமையாக வந்து ஆமாங்க ஐயா எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றுவாங்க. அப்படி தான் இருக்குது அதே அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. குருஜி குழந்தை பிறப்புல அவங்களுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காங்க குருஜி. செகண்ட் பேபிக்கு அது ஆ சொல்லியிருந்தாங்க. அதுதான் பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சுவாதி என்பது மர்ம உறுப்பிலிருந்து கர்ப்பப்பை செல்லக்கூடிய வழிப்பாதை. குரு என்பது கர்ப்பப்பைக்கு உண்டான கிரகம், சதயத்தில் இருக்குது. விஷாகம் ஆல்ரெடி வந்து அவயோகம் தீசூனி நட்சத்திரமாக வந்து வந்துருச்சு. கர்ப்பப்பை, விஷாகம் கர்ப்பப்பை, குரு கர்ப்பப்பை. சுவாதி என்பது மர்ம உறுப்புலேருந்து கர்ப்பப்பை வரை செல்லக்கூடிய பாதை. இப்போ வந்து கேது வந்து அங்கே உட்காந்துருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மர்ம உறுப்புலேருந்து விந்து செல்லக்கூடிய அந்த வழிபாதை இருக்கு இல்லையா கர்ப்பப்பைக்கு, அதில் வந்து தடைகள் வந்து இருக்கும். ஒன்று அந்த டியூப் சின்னதாக இருக்கும், இல்லை கட்டி வந்து அடைச்சிக்கும், சதை வளர்ந்து அடைச்சிக்கும், டியூப் வந்து சுருங்கி போயிடும். இப்போ உடலுறவு முடிந்தவுடன் அந்த விந்து வந்து அது வந்து கர்ப்பப்பைக்கு வந்து போகாது. இது பெண்ணாக இருக்கிறனால ஆணுடைய விந்து வந்து சர்க்குலேஷன் ஆகாது, அங்கேயே நின்றோம், தடையாயிடும். அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஆமாம் குருஜி. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து அவங்களுக்கு டெஸ்ட் சொன்னாங்க குருஜி அவங்க.
அப்போ ஃபஸ்ட்டு பேபியே டெஸ்ட் பேபின்னா செகண்ட் பேபி மட்டும் எப்படி நேச்சுரலில் வருது இந்த ஜாதகத்தில்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. செகண்டும் வந்து டெஸ்ட் பேபி தான் எடுக்கணும். ஓகே குருஜி. ஓகேவா? ஓகே குருஜி. எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் படிச்சுட்டு புரியுதா இல்லையா? புரியுது சார். ஐயா, புரியுது சார். புரிஞ்சுது சார், புரிஞ்சுது சார். நம்ம இதுவரை டவுட்டுங்க ஐயா. இதுவரை நான் என்ன விதிகள் சொன்னனோ அதை தான் நான் இங்கே வந்து அப்படியே ஆட் பண்ணி காட்டுறேன். நான் புது விதிகள் எதுவுமே நான் கொண்டு வரல. எல்லாமே வகுப்பில் சொல்கிறது தான். மருத்துவ ஜோதிடத்தில் சொன்ன விதிகள் தான் அதெல்லாம். ஓகே தானே? ஓகே குருஜி. ஓகே சார். ஓகே சார். சரி. இப்போ இந்த மாதிரி இருந்தும் டெஸ்ட் பேபி என்பது ஒன்று வந்து பிறந்திருக்கு. இப்போ டெஸ்ட் பேபின்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஆணுடைய உயிரணு, பெண்ணுடைய கருமுட்டை ரெண்டையும் நம்ம எடுத்து டியூப்பில் வந்து வளர வச்சு அப்புறம் கொண்டு வந்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் வந்து வச்சிடணும் நம்ம. சரிதானே? ஓகே குருஜி. ஆமாங்க சார். சரிதாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் அது சாத்தியமான சாத்தியமே. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த கர்ப்பப்பையில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து இப்போ வந்து நம்ம வந்து டியூப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 1.5 மாதம் ஒரு மாதம் 1.5 மாதம் வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து கர்ப்பப்பையில் வச்சுருவோம். கர்ப்பப்பையில் நம்ம வந்து ஒரு 3 மாதம் அதுக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி இருந்தால் போதும். 3 மாதம் இருந்தால் எத்தனை ஆச்சு? டியூப்பில் ஒரு 1.5, இங்கே ஒரு 3 மாதம்னா எவ்வளோ ஆச்சு? 4.5 மாதம் ஆச்சா? ஆமாங்க சார். ஆமாம் குருஜி. அப்போ என்ன பண்ணணும்? அவயோகி தீசூனி அதிபதி குரு பகவான் வைநாசிக தொடர்பை பெறாமல், கோச்சாரத்தில் வைநாசிக தொடர்பை பெறாமல் யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது இந்த வேலையை பார்த்தாங்கன்னா வந்து சக்ஸஸ் ஆகிடும். புரியுதா? ஓகே குருஜி. புரிஞ்சுதுங்க சார். ஓகேங்க ஐயா. இப்போ உதாரணத்துக்கு யோக நட்சத்திரம் வந்து பூசம், மானசம், உத்திரட்டாதி. உபயோக நட்சத்திரம் வந்து பரணி, பூரம், பூராடம். கரணநாத நட்சத்திரம் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதில் நீங்கள் வந்து பூசம், அலசம், உத்திரட்டாதி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சனி ஏற்கனவே சதயத்தை போய் தொட்டு நோய் வாங்கிட்டு தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதனால் வந்து இந்த கேம்லேருந்து அவர் வந்து எடுத்துருங்க. பரணி, பூரம், பூராடத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது அல்லது குரு பகவான் அந்த நட்சத்திரத்தை உதைக்கும் போது கோச்சாரத்தில், இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து பரணி, பூரம், பூராடத்தில் பயணம் பண்ணணும். அல்லது அவர் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து உதைச்சி தொடணும். எங்கே இருந்தால் தொடுவார்? இப்போ திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் இருக்கும்போது வந்து தொடுவார். கரெக்டு தானே? ஓகே குருஜி. திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் வரும்போது பரணி, பூரம், பூராடத்தை போய் அது தொடும். கரெக்டா? ஓகே குருஜி. ஓகே கரெக்டுங்க சார். சார். அப்பையும் நோய் வாங்கிக்குது. அது அப்பயும் நோய் வாங்குதா வாங்கலையா? வாங்குது குருஜி. ஆமாங்க சார். ஏன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் தான் நோய் தரக்கூடிய நட்சத்திரமே. அதில் குரு பகவான் போயிட்டு பரணி, பூரம், பூராடம் என்ற யோக நட்சத்திரத்தை தொடும்போது நோய் வாங்கிக்கிறாங்க. அப்போ குரு பகவான் பரணி, பூரம், பூராடத்தில் போகணும். இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? குழந்தை டேட் ஆஃப் பர்த் தெரியலைங்க குருஜி. அதை எடுத்துட்டு வாங்க குருஜி. அப்படியே வந்து அவங்க வந்து கர்ப்பப்பையில் எப்போ வந்து அந்த வச்சாங்க, குழந்தை பிறந்ததுலேருந்து பேக்கில் ஒரு 8 மாதம் 9 மாதம் போனீங்கன்னா ஒரு டேட் கிடைக்கும். இல்லைனா இது டெஸ்ட் பேபிங்கிறதுனால அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த தேதியில் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சார குரு பரணி, பூரம், பூராடத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது குருஜி. புரியுது.
அல்லது இந்த புதனால் விபரீத ராஜயோகம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி வந்து விபரீத ராஜயோகம் வாங்கியிருக்கு. அந்த விபரீத ராஜயோகம் வந்து ஆயில்யத்துக்கும் கிடையாது, கேட்டைக்கும் கிடையாது, ரேவதிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒன்று குரு வந்து ரேவதியில் பயணம் பண்ணியிருக்கணும், அல்லது பரணி பூரம் பூராடத்தில் பயணம் பண்ணியிருக்கணும். அந்த நேரத்தில் இவங்க வந்து கர்ப்பப்பையில் கரெக்டாக அதை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ குரு நவரத்துக்கு ஒரு நட்சத்திரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5.5 மாதங்கள், 6 மாதங்கள், 3 மாதம், 4 மாதம், அவருடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும். கரெக்டாக அதில் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை வந்து நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் கெட்டாலோ வைநாசிக தொடர்பை பெற்றாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகேவா? ஓகே குருஜி. அந்த டேட்டு வாங்குங்க, டேட் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டும். ஓகே குருஜி, நாளைக்கு வாங்கி டேட் வாங்கி அந்த குழந்தையோட டேட் வாங்கி கர்ப்பப்பையில் என்னைக்கு வச்சிங்க அப்படிங்கிற டேட் வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு குரூப்பில் வந்து பதிவு பண்ணு. பதிவு பண்ணுறேன் குருஜி. இப்படி தான் வந்து அந்த வாய்ப்பை வந்து தந்துருக்கும். இப்போ அடுத்த வாய்ப்பை வந்து கேட்குறாங்க நீங்கள் அடுத்த குழந்தைக்கு. ஆமாம் குருஜி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் அதே தான், குரு வந்து ரேவதி பரணி பூரம் பூராளத்துக்கு வரணும். குரு கோச்சார குரு எங்கே இருக்கார்? புனர்பூசத்தில் இருக்கார். இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் வந்து பூசத்துக்கு வராரு. அப்புறம் வந்து ஆயிலி வந்துடுறாரு. அப்புறம் மகம் வராரு. அப்போ 2027 வந்து குரு பகவான் வந்து பூர்வ நட்சத்திரத்துக்கு வராப்புல. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். அப்போ 2027 தான் இவங்களுக்கு வந்து மறு குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சரியா? புரிஞ்சது எல்லாருக்கும்? புரிஞ்சுது சார். நல்லா புரியுதுங்க சார். அடுத்த குழந்தை இவங்க வந்து வேணும் அப்படின்னா குரு வந்து பூரம் நட்சத்திரம் வரணும். சரியா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே, இதில் வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? மெயினாக இப்போ வந்து இந்த குழந்தை பிறப்பில் வந்து வரக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து மாந்தி கர்மா தான். இதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு வந்து போகாமையே அந்த டியூப்லேயே வந்து குழந்தை நின்று அங்கேயே வந்து கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு அப்படியே வந்து கரு செதிஞ்சு போயிடும், மென்சஸ் ஆயிடுவாங்க. புரியுதா? இதான் வந்து மாந்தி தோஷம். ஓகே சார். அந்த இடத்துல மாந்தி சம்மந்தப்படுறதுனால வளர குழந்தை வந்து டக்கு டக்குன்னு வந்து இறந்து போயிடும். ஒரு 15 நாளில், 30 நாளில், 40 நாளில் அது வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பைக்கே போகாது, டியூப்லேயே வளரும், டியூப்லேயே இப்படியே வெளியில் வந்துடும். சரியா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். ஓகே சார். ஆமாம். ஓகே சார். சார் சுவாதி சதயம் ரெண்டுக்குமே பரிகாரம் பண்ணணும் இல்லைங்க சார்? கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்க சார். ராகு தசை தான் நடந்துட்டுருக்கு. ஆமாங்க சார். பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஓகேங்க சார். ஆமாம். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க குருஜி. சரி. கிளியரா இருக்கு சார். இல்லைங்க தெளிவாக இருக்குங்க சார். இல்லை சார். இல்ல இல்லையா? குருஜி இன்னொன்று, இவங்க வந்து அரசு வேலைக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குருஜி. இவங்க லூசுப்பாங்க, எவ்வளோ நேரம் கேட்குறேன். வேறு ஏதாவது இருக்கா? ஆ சரி, ஓகே ஓகே குருஜி. லக்னம் விஷாலம்.
10ஆம் இடம் கடகம். சூரியன் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி குருஜி. இப்போ சூரியன் நின்னது வந்து 6. நட்சத்திர ஆதிபதியம் வந்து 4, 5. உத்திரட்டாதியில் சூரியன்னா யாரை வந்து தொடும்? மகம் சார். மகத்தை வந்து தொடும். மகம் என்பது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது கேது எங்கே நின்றுச்சு? லக்ன பாவத்தில் நின்னார். நிற்கிறது 11, கேது நிற்கிறது லக்னத்திலே நின்றுட்டு இருந்தது. இப்போ சூரியனுக்கு 10ஆம் பாவத்தோட வருதா? வரலைங்க சார். வரலைங்க சார். வரல. சரி, சந்திரன் எங்கே இருந்தார்? பூரத்தில். பூரம் குருஜி. பூரம் பூரம் சார். இவர் யார் தொட்டாரு? அனுசத்தை போய் தொட்டார். அனுஸ்தம் குருஜி. சனி வந்து அனுசத்தில் இருந்தது. சந்திரன் பூரத்தில் இருந்து அனுசத்தை வந்து தொடுறாரு. அனுசமும் உத்திரட்டாதி திரிகோண நட்சத்திரம். இவர் யார் அப்படின்னா 10ஆம் இட அதிபதி. இவர் வந்து யோக ஸ்டார்ல இருக்காரு. இதுவும் யோக ஸ்டார், யோகி. இதுவும் வந்து யோக ஸ்டார். அதனால அரசு வேலை என்பது உண்டு. சூப்பர் சார். ஓகே குருஜி. தேங்க்யூ குருஜி. அருமை குருஜி. சூப்பர் சார். எக்ஸலன்ட். சூப்பரா கனெக்ட் பண்ணிட்டேன் சார். சூப்பர் சார். ஓகே தானே? ஓகே குருஜி. ஓகே குருஜி. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. இல்லை சார், கிளியரா இருக்கு சார். இப்போ வந்து சனி புத்தி தானே போயிட்டு இருக்கு. ஆமாம் குருஜி. சந்திரன் போய் உத்தர அனுசத்தை தானே தொடுறாரு. ஆமாம் குருஜி. இப்போ ஆக்டிவேட்டில் தான் இருக்கு. ஆமாம் குருஜி. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே குருஜி. அடுத்தது திலஹோமம் தர்ப்பணம் செய்ய ஏற்ற இடங்கள். எங்கெங்க பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து காசி. ரெண்டாவது என்ன பண்ணலாம்? ராமேஸ்வரம். தேடு வந்து பார்த்தீங்கன்னா கோகர்ணம், கர்நாடகாவில். நாலாவது ஜடாயு கோவில், கொல்லம், கேரளா. ஜடாயு கோவில் கொல்லம், கேரளாவில் இருக்கு. கொல்லம் வந்து பீச் இருக்கு. கொல்லம் பீச் இருக்கு. ஓகேவா? ஓகே. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயாபதி. விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்ட, விஸ்வாமித்திரர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்ட விஜயபதி சேத்திரம். அடுத்தது வந்து 6 வந்து தில தர்ப்பணபுரி. அடுத்தது திருவள்ளம் பரசுராம சேத்திரம், திருவனந்தபுரம்.
அது திருவனந்தபுரத்தில் இருக்கு. கன்னியாகுமரியில் பண்ணலாம். அடுத்தது தேவி பட்டணத்தில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே சார். தர்ப்பணம் என்பது வேறு, தில ஹோமம் என்பது வேறு. தர்ப்பணங்கிறது நீங்கள் வந்து பிண்டத்தை பிடிச்சி அதனோட மந்திரத்தை சொல்லி கடலை விட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஹோமங்கிறது ஹோமம் வளர்த்தணும், அவனோட மந்திரங்கள்லாம் முழுமையாக சொல்லணும். இதில் வந்து உருப்படியான இடம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து திருவனந்தபுரம், திருவள்ளம் பரசுராம சேத்திரம் வந்து பெஸ்ட்டு. அங்கே வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு 150 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க. வரவங்களெல்லாம் வந்து டீமாக உட்கார வச்சு ஒரு யாகம் வளர்த்தி அந்த பரிகாரத்தை வந்து பண்ணிடுவாங்க. அங்கேயே ப்ரைவேட்டெல்லாம் பண்ணுறாங்க. தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்னா அது ஆளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த திருட்டு பசங்கள்லாம் வந்து அங்கேயும் போய் கெடுத்துட்டு வர்றாங்க. இந்த காட்டுப்பண்ணி ஒன்று சுற்றிட்டு இருக்குது திருப்பூரில். அவன் பேர் என்ன? ரிஷபானந்தம். ரிஷபானந்தா அப்படின்னு சொல்லிட்டு. தான் சார். இப்போ இவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறானுங்க, அங்கெல்லாம் போய் இந்த இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அவனுங்களுக்கு ஆள் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து ஆள் வச்சுருக்கானுங்க. இவனுக்கு அனுப்ப வேண்டியது அங்கே வந்து 30,000 40,000 50,000 பில் போட வேண்டியது. அப்புறம் அங்கே செய்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வந்து இவனுக்கு வந்து ஆட்டை போட்டுக்க வேண்டியது. இதில் ஒரு கூத்து என்னன்னா, விஜயாபதி வந்து என்னென்னா விஸ்வாமித்திரர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவாலயம். அந்த இடத்துல இருக்கிற ஐயர் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2012 15 நான் வந்து நிறையா ஒரு வாட்டி பேசியிருக்கேன் அவர்கிட்ட. நானும் நேரில் அவரை போய் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர், ரொம்ப நேர்மையான மனிதர். இப்போ ஏதோ ஐயர் மாறிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அங்கேயும் வந்து அதே ஐயருக்கு தானே நடக்குது. கூட்டிகிட்டு போய் கொள்ளையடித்து பிரிச்சுக்கிறானுங்க. இப்போ இன்னொரு திருட்டு பையன் இருக்கிறான் திருப்பூரில். அவனுக்கும் அந்த விஜயாபதியில் இருக்கிற ஐயருக்கும் வந்து ஏதோ பிரச்சனையா, ஏதோ பணம் பிரிச்சுக்கிறதுல இவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அந்த திருட்டு பையன் திருப்பூரில் வந்து ஒரு கோவில் வந்து கட்டிட்டு இருக்கிறான். ஒரு இடம் வாங்கி பில்டிங் இது ஷெட்டு மாதிரி போட்டு இவன் வந்து ஒரு சிவனை வந்து சிலையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறான். அந்த சிவனுக்கு பேர் வந்து ஆதி விஸ்வாமித்திரர் கோவிலாகும். விஜயாபதி வந்து விஸ்வாமித்திரரால் கட்டப்பட்டதான். இப்போ இவன் உருவாக்குறது வந்து ஆதி விஸ்வாமித்திரராம். அங்கே இருக்க சிவனுக்கே இதுதான் மூத்த சிவனம் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலை நான் வந்து ஒழிக்காமல் விடுறது இல்லைங்கிறான். எப்படி இருக்குது பாருங்க ஜோதிடம். சொல்கிறது புரியுதா? புரியுது சார். ஏமாத்து வேலை புரியுதுங்க சார், புரியுதுங்க. இப்போ திருப்பூரில் ஒரு ஐயோக்கிய பையன், அவன் வந்து நிறைய பேரை வந்து விஜயாபதிக்கு அனுப்பி பங்கு பிரிச்சுக்கிறானுங்க. அந்த இருக்கு இவனுக்கு ஏதோ முட்டிக்கிச்சான். எனக்கு தகவல் வந்தது. இவன் வந்து நீ என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து கோயிலை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு கோவிலை கட்டி விஜயாபதியே செகண்டு தாண்டா, ஃபஸ்ட்டே விஸ்வாமித்திரர் உருவாக்குனதே இந்த கோவில் தான் அப்படின்னு நான் வந்து மீடியாவில் எல்லாத்துலேயும் பேசி நம்ப வைக்கிறேன். நான் அந்த கோவிலையே நான் காலி பண்ணி காட்டுறேங்கிறான். எப்படி இருக்குது பாருங்க பொழப்பு. அப்படி சொல்லி கோயிலை கட்டிட்டு இருக்கிறான் அவன்.
ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தகவல் வந்தது. நிறைய மக்கள் இதையும் நம்பி போவாங்க சார், ஏமாந்து போவாங்க சார். அந்த ஜோசியருடைய வேலையே என்னன்னா, மெயினாக வந்து எல்லாருக்கும் பரிகாரம் தான் மெயின். டோட்டலாக எல்லாருக்குமே வந்து பரிகாரம் பண்ணுறது தான் ஒரு கேமும் தெரியாது அவனுக்கு. போனீங்கன்னா எடுத்த உடனே வந்து உனக்கு வந்து இந்த முடக்கு தோசை இருக்குது, இந்த திதி தோசை இருக்குது, இந்த அவயோக தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு பூஜை தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாறிடும். அவங்கெல்லாம் ஏண்ட வந்தவங்க தான், இவங்கெல்லாம் ஏண்ட வந்தவங்க தான், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் 50,000 70,000 90,000 வாங்கிட்டு பூஜையை போட்டு ஆட்டையை போட்டு துரத்திட்டுறாங்க. அந்தவங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நடக்கவும் நடக்காது. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஓகே குருஜி. ஓகே சார். அதான் சார், கர்ம பலன் சரியில்லைன்னா இந்த மாதிரி பீப்புள்கிட்ட போய் தான் நம்ம சிக்கிடுவோம். ஆமாம், அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து ஏதாவது திலோகமம் பண்ணுற மாதிரி இருந்தால் சரியான வழிமுறைகளோடு வந்து பண்ணுங்க. அதை சார்ந்த அவேர்னஸ், ஓகே சார். இன்னும் ரேட்டு தான், இவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ நேரம் மந்திரம் சொல்லணும், அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். ஆமாம். ஓகே சார். ஓகே குருஜி. இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், திலோகமம் பண்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் சார், எல்லா நாளும் பண்ணலாம். திலோகமம் பண்றது மெயினான கேள்வி, சூப்பரான கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு போன ஜாதகத்தில் வந்து மாந்தி தோஷம் இருந்தது வந்து சுவாதி சதயத்தில். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? பாலவ கரணத்தில் தான் போய் பண்ணணும். அப்போ தான் நிவர்த்தி கிடைக்கும். ஓகேங்க சார். எந்த நட்சத்திரம் வந்து தோஷம் அடைந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை அப்படியே ஆப்போசிட்டாக புனிதம் பண்ணணும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்க குருஜி. வேற ஒன்றும் இல்லைங்க சார். அப்போ பரிகாரம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திர கோவில்களுக்கு வந்து போகணும். 27 நட்சத்திர கோவில்கள் வந்து கொடுத்துருக்காரு. பேசிக் கிளாஸ்லேயே அது கொடுத்தாச்சு. நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே போகலாம், இங்கே போயிட்டு அங்கே போகலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. சரியா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 6 கோவில்கள் அன்னைக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். 5 கோவில். ஆமாங்க 5 சார். கோவில் கொடுத்தேனா? ரைட். ஆமாங்க சார். 5 கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஓலப்பாளையம் மாந்தி ஈஸ்வரர், திருவிடை மருதூர் அது கொடுத்தேன். தலைமலை அனிமன் கோவில் கொடுத்துருக்கேன். திருநறையூர் சார். திருநறையூர் சொல்லியிருக்கேன். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்கேன். அந்த இடங்களையும் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்திரம் வந்து போட்டு காட்டணும் நான். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே சார். இதில் ஒரு 5 கோவில் இருக்குது. 27 நட்சத்திர கோவில் இருக்குது. 5 கோவில்கள் கொடுத்துருக்கேன். தாந்திரிக பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஸோ திலகமும் எங்கெங்கெல்லாம் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிதானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே சார். வேற யாராவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாந்தி தோஷத்தை போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்தாச்சு. 2 பேட்ச் தான். இன்னும் 2 நாள் மீதி இருக்குது.
சரியா? ஓகேங்க. ஓகேங்க. ஆமாம். ஓகே சார். ஐயா அமாவாசையில போய் பண்ணலாங்களாங்க? ஆ அமாவாசையில போய் பண்ணலாங்களாங்க கிழக்கும்? அமாவாசை இல்லையா? ஆமாங்க. அமாவாசையில் பண்ணலாம், அது வந்து காமன். சரியா? தர்ப்பணம் பண்ணலாம், திலவமம் பண்ணலாம், அது வந்து காமன். ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னா முக்கியம் வந்து எந்த நட்சத்திரத்தில் அது தோஷம் அடைஞ்சிருக்கோ அந்த நட்சத்திரத்தை ஆப்போசிட்டாக மாற்றுங்க. அஸ்வினி மகம் மூலத்தில் தோஷம் இருந்தால் பத்திரை கரணம், பரணி பூரம் பூராடத்தில் தோஷம் இருந்தால் தைத்துளை கரணம், கிருத்திகை உத்திர உத்திராடம்னா அந்த இடத்துல மாந்தி சம்மந்தப்பட்ட தோஷம் இருந்ததுன்னா வணிசை கரணம், ரோகிணி அஸ்த திருவோணத்தில் தோஷம் இருந்தது அப்படின்னா கரசை கரணம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா பவகரணம், திருவாதிரை சுவாதி சதயத்தில் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா பாலவகரணம். இப்போ போன ஜாதகம் கரெக்டு தானே? பாலவகரணம் தானே வந்தது. அது ஆமாங்க சார். ஆமாங்க. மாந்தி வந்து சுவாதியில் இருந்தது, குரு வந்து சதயத்தில் இருந்தது. இப்போ அடுத்தது வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, அதில் மாந்தி தோஷம் சம்மந்தப்பட்டால் சதுஸ்பாத கரணத்திலையும் நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது குரு யோகமாக வரக்கூடிய சூலம் வரியான் வைத்தியத்திலையும் பண்ணிக்கலாம். அடுத்தது பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு வந்து அந்த இடத்துல தோஷம் இருந்ததுன்னா கௌள கரணத்தில் பண்ணணும். ஆயிலியம் கேட்டி ரேவதியில் வந்து தோஷம் இருந்தது அப்படின்னா கிம்ஸ்தூகண கரணத்திலையும் பண்ணலாம், பிரீத்தி விருத்தி சிவத்திலையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆ இல்ல சார். ஐயா ஒரு வீட்டுல 3 இருக்காங்க. 3 வீட்டுக்கு போய் கிழக்கும் தனித்தனியா பண்ணணும்னாங்க. இல்ல ஒட்டுக்கா போய் பண்றோம்னா எந்த இதுல போய் பண்றதுங்க? ஓ, காமனாவா? அது நீங்கள் வந்து ஜாதகம் அனுப்புங்க, நான் எடுத்து தரேன். ஓகேங்க, நன்றிங்க. ஆ அதெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட முடியாது, நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, நான் எடுத்து தரேன். சரியா? ஓகேங்க சார். ஆமாம். ஓகே, வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது. யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா வகுப்பு முடிச்சுக்கலாம். சார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல பண்ணணுங்க சார். அப்படி பண்ணியிருந்தா மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் கிழக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, ரைட்டு. சரிங்க. உருப்படியாக பண்ணீங்களா? ஐயோ பிடிச்சிதாங்க சார், எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து செஞ்சாங்க சார். ஆ ஆனா செஞ்சு 1 வருஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்தை தம்பி கொண்டாட்டி மரணம் அடைஞ்சிருக்கு சார். அதான் மன சங்கடமா இருக்கு சார். அப்ப அது சரியில்லைங்களா சார்? அதெல்லாம் எப்படி சோலைராஜன் நான் வந்து கண்டுபிடிக்கிறது? 1 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சீங்க, எந்த நாளில் பண்ணீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆமா சார், டேட் ஞாபகம். அதெல்லாம் நம்மளால இதுக்கு பதில் கிடையாது என்கிட்ட. ஓகேங்க சார். சரி. ஆமாம். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க. சொல்லுங்கள், வேறு யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா பிரகாஷ்குமார், சந்தேகம் இல்லைங்க. ரைட். இது ராமமூர்த்தி இருக்கையா? இருக்கேன் குருஜி. கால் பண்ணுறேன். பண்றேன் குருஜி. அடுத்த வகுப்புக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுக்குறேன் நான், அதெல்லாம் எழுதிட்டு வாட்ஸ்அப்பில் தமிழில் வந்து நல்லா அழகாக டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடு. ஓகேங்க குருஜி. ஆமாம். சரிங்க குருஜி. அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ் போடலாம்? வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஓகே குருஜி. குருஜி கிரகத்துள் என்ன தம்பி? கிரகத்துள் கிரகக்காரத்துவம் குருஜி. ரொம்ப தாண்டா ஆசைப்படுற நீ. கிரகத்துள் கிரகக்காரத்துவம். சரி, ரைட். ஆமா சார், நல்ல டாபிக், சூப்பர் டாபிக் சார்.
ஓகேங்க குருஜி. அது வந்து அடுத்த வகுப்பில் வேண்டாம், அடுத்த வகுப்பு வந்து வேண்டாம், அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். ஓகே சரிங்க குருஜி. அடுத்த வகுப்பில் வந்து புது ஸ்டூடெண்ட் எல்லாம் நிறைய பேர் வராங்க. குருஜி. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5-6 நாளாக வந்து நிறைய கால்ஸ் வந்தது, அவங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளார கொஞ்சம் பேர் வராங்க. அதனால் அது அடுத்த வகுப்பில் வேணாம், அதுக்கு பிறகு வேணால் பார்க்கலாம். ஓகேங்க குருஜி. அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்கள் குரூப்பில் பதிவு பண்ணுங்கள். குருஜி. சரி, ஓகே. வகுப்பு முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஓகே சார், ஓகே சார். நல்ல வழக்கம் போல எப்பயுமே சூப்பருங்க ஐயா. ரைட், ஓகே. சூப்பர் கிளாஸ் சார், சூப்பர் கிளாஸ் சார். சார் முக்கியமா அரசு வேலைக்கு பார்த்தா வெளிப்படையா பார்த்தா தொடர்பு இல்லாம இருந்துச்சு, கடைசியில பார்க்கும்போது ஜம்முன்னு வந்துருச்சு சார் அந்த ஜாதகம். அதெல்லாம் அதாவது ஆமாம், எங்கே போய் நிற்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. உங்களை மாதிரி நான் சுற்றிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் டேரெக்டாக அங்கே போய் நின்றுவேன். கரெக்ட் சார், எங்களுக்கு தோணலாம் பழிச்சு. சூப்பர் சார், அது பக்காவா இருக்கு. சூப்பர் சார். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், லக்னத்தை போட்டேன், கடகம் 10ன்னு நேராக சூரியனுக்கு போனேன், அடுத்தது சந்திரனுக்கு போனேன், வேலையை முடிச்சிட்டேன், அவ்வளோதான். சார் இப்படியெல்லாம் யாருமே மைண்ட்ல புதுசா உள்ளவங்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது சார். நமக்கெல்லாம் வந்து நான்லாம் வந்து 2012 வந்து இதெல்லாம் வந்து தேர்ந்தாச்சு நம்ம. ஓகேங்க சார். அதனால் எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு போனால் அது இருக்குது, அரசு வேலை இருக்குது இல்லைங்கிறது பொழிச்சுன்னு தெரியும். 2 பாயிண்ட்டு தான். சூரியனுடைய உதவி பொண்ணு எடுப்பேன், சந்திரனுடைய உதவி பொண்ணு எடுப்பேன். அப்புறம் இன்னொரு ரூல் இருக்குது, 3 ரூலோட முடிச்சுக்குவேன், அவ்வளோதான். ஓகே தானே? கனெக்ட் ஆயிடுச்சு சார். ஆமாம். அதுல பாசிட்டிவ் கிரகம் உட்கார்ந்தது யோகி யோகி சாரம். சனியோட சார். ஆமா. இப்போயே அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமாங்க குருஜி, அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் குருஜி இருக்காங்க. அவங்க கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்க குருஜி. அதே மாதிரி அவங்க அரசியல்லையும் இருக்காங்க குருஜி அவங்க. இதெல்லாம் ஓகே. ஜாதகம் பார்க்க சொல்லு. அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான இன்னும் டீப்பாக நிறையா விஷயங்கள் வழிகாட்டணும். ஓகேங்க குருஜி. அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரி தானே? சொல்றேன் குருஜி. ஓகேங்க குருஜி. சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? நன்றிங்க சார், வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லதுங்க. நன்றி. ஓகே.